தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/11/2025 சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் மாலை 4:36 வரை பிறகு மூலம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த பழமொழிகளுக்கான விளக்கம் பலமுறை உங்களுக்கு பல பழமொழிகளுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு முறை கண்ணதாசன் எங்கள் வீட்டுக்கு வந்த போது கேட்டேன், ஐயா கண்டது கற்க பண்டிதனாவான்னு சொல்றாங்களே, கண்டதையெல்லாம் கற்றா எப்படி ஒருத்தர் பண்டிதனாக முடியும்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாரு, தம்பி அப்படி பொருள் கொள்ளக்கூடாது, நல்ல நூல்களை இனம் கண்டு அதை நீ கற்றால் பண்டிதனாகலாம், கண்டு அதை கற்க பண்டிதனாவான் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னாரு. எவ்வளவு அழகா அதுக்கு விளக்க சொன்னார்னு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷப்படுதேன். இந்த பழமொழிகளை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வந்தேன். அதான் நம்ம இதயம் தொற்ற பழமொழிகள்னு தினத்தந்தி சார்பாக தினத்தந்தி பதிப்பகம் வெளியிட்டு பெருமைப்படுத்தியது, நல்ல விற்பனையாகி சாதனை படைத்தது. பொதுவா அதுல கல்லை கண்டால் நாயை காணும்னு ஒரு பழமொழி. வீதியில போற போது ஒரு நாய் வருதுன்னு வச்சுங்க, கடிக்க வந்துச்சு அப்படின்னா கீழே குமிஞ்சு கல் எடுத்து அப்படி எரியறதுக்காக பார்ப்பாங்க, கல்லே அங்கே இருக்காது. சரி, கொஞ்சம் தூரம் போற போது நாய் போயிடும், ஆனா பார்த்தா கீழே கல் கிடக்கும். கல் இருக்க இடத்துல நாய் இருக்காது, நாய் இருக்க இடத்துல கல் இருக்காது. அதுக்காக சொல்லியிருக்காளோ கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது தவறு. உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம்னு இருக்கணும். நாயகன்னா யாரு? இறைவன். இந்த கல்லுல சிலை வடிச்சிருக்காங்கல்ல, அதை கல்லா பாவிச்சா கல்லா தெரியும், ஆனா அதை கடவுளா பாவிச்சா கடவுளா தெரியும். கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம் அப்படிங்கிறது. இதே மாதிரி அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியிலும் குடைபிடிப்பான்பாங்க. யாராவது ஏதாவது திடீர்னு ஒரு முன்னேற்றம் வந்துருச்சுன்னா அவன் செய்யக்கூடாத செயல்கள் எதையும் செஞ்சா சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியிலும் குடைபிடிப்பேன் அப்படிம்பாங்க. அது தவறு. அற்பனுக்கு வாழ்வு வந்தால்ங்கிறது இல்லை, அர்ப்பணித்து வாழ்வு வந்தால், பிறருக்கு தன்னுடைய பொருள்களை அர்ப்பணித்து கர்ணன் மாதிரி கொடைவள்ளலாக இருந்தால் அர்த்தராத்திரியிலும் வந்து கொடை கேட்டால் கூட கொடை கொடுப்பானா, எதை கேட்டாலும் கொடுப்பானா. கர்ணனுக்கு சொன்னால என்ன கொடுப்பான், எதை கொடுப்பான் என்று இவர்கள் என்ன முன்னே தன்னை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அழகா பாடல் எழுதியிருப்பாரு. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 4 மாதம், 2 மாதம், பசுவழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபனாம் கண்ணனுக்கோ நாளும் மாதம்னு போட்டிருப்பாரு. எனவே என்றைக்கு கேட்டாலும் கொடுக்கிற ஆற்றல் கர்ணனுக்கு இருந்துச்சான். அதனால அந்த கொடைவள்ளலா இருக்க மாதிரியா அர்ப்பணித்து வாழ்வு வந்தால், அர்ப்பணிக்கும் வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை கேட்டாலும் கொடுப்பான்ங்கிறத, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை பிடிப்பான். ஏராளமான பழமொழிகள் இப்ப மாற்றப்பட்ட பழமொழியா போச்சு. தெரிந்த பழமொழிகள், மாற்றப்பட்ட பழமொழிகள், நம்முடைய அர்த்தங்களே மாறிடுது. ஆனால் அதனுடைய உண்மையான பொருளை கேட்டா நமக்கு வாழ்க்கைக்கு மிக வழிகாட்டியாக இருக்கும். இவையெல்லாம் பழமொழிகள் அல்ல, பழைய மொழிகள் ஒதுக்கக்கூடாது. இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான மொழிகள். இந்த பழமொழிகள்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு பழமொழி நான் எழுதினேன். என்னன்னா, இந்த பழமொழிகளின்படி நடக்கலைன்னா என்ன நடக்கும் வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு. இந்த மூத்தோர்கள் சொன்ன பழமொழி இருக்கே, அதை கேட்டு நம்ம நடக்கலை அப்படின்னா, எப்படி நெல்லிக்கனியை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு கரிப்பு சுவை வரும், அதனால ஒரு கரிப்பு சுவையா இருக்கும். நெல்லிக்காயை சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சீங்கன்னா குடிக்கிற போதெல்லாம் இனிக்கும். மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும். இதுதான் அந்த புத்தகத்தில் நான் 300வது பழமொழியாக அதை நான் எழுதியிருந்தேன். ஆக இது 72 வாரம் தொடராக வந்தது. அந்த நம்முடைய தினத்தந்தி நாளிதழில் ஆன்மீக மலரில் வந்துச்சு, அதை புத்தகமாக போட்டார்கள். அப்படி இந்த பழமொழிகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு அந்த பழமொழிகளில் உள்ள சில பழமொழிகள் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பழமொழிகள். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சந்திராஷ்டமம். மாலை 4:36 வரை சந்திராஷ்டமம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு 3/4 நாள் சந்திராஷ்டமம் என்பதனால எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் ஏற்படலாம், பண தேவைகள் அதிகரிக்கும், கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. இன்றைக்கு நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்காது. நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். எனவே நீங்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கலாம், கவனம் தேவை. சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவான் வணங்குவது நல்லது.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 4:36 மேல் சந்திராஷ்டமம். ஏதேனும் புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலையில் செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும். தொழில் போட்டிகளும் அதிகரிக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை கூட சந்திக்க நேரிடும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத இந்த நாளில் இன்றைக்கு சந்திராஷ்டமம் மாலை நேரம் வருவதனாலே வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள், நன்மை கிடைக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்யும் நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். பயணங்களால் பலன் உண்டு. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். அதாவது வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் போட்டிகளாகவும் தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க செய்தி வரலாம். பயணம் பலன் தருவதாக அமையும். அஷ்டமத்தில் சனி கொஞ்சம் பலம் பெற்றிருப்பதனாலே யாரிடம் சண்டை சச்சரவோடு மோத வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்துவிடும். இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய சனி பகவானை வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு 7லே சனி இருக்கின்றார். போட்டி கடைபிடித்தவரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பொதுநலத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வீண்படிக்கு ஆளாக நேரிடலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். எதையும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிது. 2லே புதன் சுக்கிரன் இருக்கின்றார். பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலும் மனக்கிளேசங்கள் கூடுதலாக இருக்கும். ரெட்டித்த சிந்தனை எப்பொழுதும் வரும். பயணங்களால் சில சிக்கல்களும் விரயங்களும் வரலாம். மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனிக்கிழமை என்பதனாலே அனுமனை வழங்குவது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு 10லே குரு இருக்கின்றார். ராசியில் சுக்கிரன். சுக்கிரன் பலப்பெற்றிருக்கின்ற பொழுது அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும். திடைப்பயணம் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். திரவிய லாபமும் கொடுக்கலாம். துன்பங்கள் தூர ஓடுமாள் என்று கூட சொல்லலாம். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. வங்கிகளில் உங்களுக்கு வைப்புறுதி உயர்வதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு வரப்போகிறது. 2லே செவ்வாய் இருப்பதனாலே இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கு அதிக விலைக்கு விட்டு அதன் மூலமும் லாபம் கிடைக்கலாம். அரசு வழி அனுகூலங்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சூரியன் செவ்வாய் சந்திரன் 3 கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. சந்திரன் மாலை 4:36 வரை உங்கள் ராசியில் இருக்கின்றார். எனவே குருச்சந்திர யோகம் இருக்கின்றது. அதே நேரம் சந்திர மங்கள யோகமும் இருக்கின்றது. மிக மிக அற்புதமான நாள், யோகமான நாள். எந்த உதவிகள் யாரிடம் கேட்டாலும் இன்றைக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடித்து விடுவீர்கள். அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை தருவார்கள். உத்தியோகத்திலே இதுவரை உங்களுக்கு கிடைக்காத பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, இன்று மாலை 4:36 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன். காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரம் சலசலப்பாக இருக்கும். கைக்கு வந்த தொகை உடனடியாக செலவாகி விரயமாகிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். செவ்வாயும் சூரியனும் 12ஆம் இடத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். பெற்றோர்களின் ஆதரவு கொஞ்சம் குறையும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொண்டால் இன்று ஆதாயம் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி யாருக்கும் தகவல் அதிகமாக விமர்சித்து தெரிவிக்க வேண்டாம். அதே நேரத்தில் 3லே ராகு இருப்பதனாலே இன்றைக்கு வரும் பயணங்களால் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் இடத்திலே கேது. எதை செய்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். காலையில் ஒரு இடத்தில், மதியம் ஒரு இடத்தில், மாலையில் ஒரு ஊரில் இருப்பீர்கள். எனவே நேரத்துக்கு உணவுகள் சாப்பிட முடியவில்லை என்றெல்லாம் கூட கவலைப்படுவீர்கள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அதே நேரம் பாகப்பிரிவினைகளில் சில சிக்கல்கள் வரலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் கொஞ்சம் அரசல் புரசல்களும் வரலாம். குரு பார்க்கிறாரே என்று நினைக்கலாம். இருந்தாலும் வக்ர இயக்கத்தில் குரு இருப்பதனாலே அதன் பார்வைக்கு பலம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். குரு வழிபாடும் உங்களுக்கு தேவை. சனி வழிபாடும் உங்களுக்கு தேவை. சனி 2ல் இருப்பதனாலே உங்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமைய வேண்டுமானால் இதுபோன்ற சனிக்கிழமைகளில் சனி பகவானை உள்ளன்போடு வணங்க வேண்டும். கவசம் பாடி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் என்றாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். 6ல் குரு இருக்கின்ற பொழுது எதிர்பாராத விரயம் திடீர் தாக்குதல்கள் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிற இனத்தாரால் உங்களுக்கு பெருமைகளும் சேரப்போகிறது. ஜென்மத்தில் ராகு கும்பராக குடும்பமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே என்றைக்கு கொடுத்து காலாவதியாகி போன கடன் இப்பொழுது உங்களுக்கு வரலாம். 7ல் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வந்து அலைமோதும். இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பயணம் உண்டு. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியை குரு பார்க்கின்றார். குரு பார்க்கின்ற பொழுது கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகல வேண்டும். காசு பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் 6ஆம் இடத்துல கேது, ஜீவனஸ்தானத்தில் கேது இருப்பதனாலே உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். மேலதிகாரிகளால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். வாங்கல் கொடுக்கல்களிலும் கொஞ்சம் கணிசமான தொகை கைகளில் வந்தாலும் விரயங்கள் அதை காட்டிலும் 1 மடங்கு கூடுதலாகவே இருக்கும். அதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உண்டு. பணி நீக்கம் ஒரு சிலருக்கு ஏற்படும். எனவே அப்படி வந்துவிடாமல் இருப்பதற்காக நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்படுவது நல்லது. உங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். இன்று சனிக்கிழமை விரைவுச்சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது. எனவே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சனி பகவானை உள்ளன்போடு வழிபடுங்கள். எழுதீபமேற்றி வழிபட்டால் நல்லது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.